அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள அடுத்த 3 இணைய செயல்பாடுகள் பார்க்கலாம். அன்றைக்கி 1, 2, 3 பாடங்களுக்கு பார்த்தோம். அதனால் இன்றைக்கி 4, 5, 6 அந்த பாடங்கள் பார்க்கலாம். இணைய செயல்பாடு பகுதியில் உள்ள லிங்க்கை காப்பி பண்ணிக்கிட்டு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுறேன். அதில் 7th ஸ்டாண்டர்ட் ஜியோஜிப்ரான்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். டைட்டில்ஸ் இருக்குது டேர்ம் 1ல். இதில் நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதிர் மற்றும் நேர் விகிதங்கள். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது. ஸோ அதை கொடுத்தோம்னா வரக்கூடிய பேஜில் பாருங்கள், ஒரு கார்டு இருக்கும். அதில் மேலே ஸ்டார்ட், ஸ்டாப், ரீசெட் 3 பட்டன் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கோடு இருக்குது இல்லையா, அந்த கோட்டில் உள்ள பாயிண்ட்டை நம்ம நகர்த்தும் போது ஸ்பீடு, காரினுடைய ஸ்பீடு மாறும். ஸ்பீடை மாற்றி வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா கார் போக போக மேலே அது எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்த போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதையும் காமிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் எவ்வளோ டைம் ஆகுதுன்றதை ஸ்டூடெண்ட் குறித்து வச்சுக்கிட்டு இது எந்த விகிதத்தில் மாறுது, இது நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிக்கலாம். அது கீழே பார்த்திங்கன்னா 2 வீடியோஸ் இருக்குது. நேர் விகிதத்துக்கும் எதிர் விகிதத்துக்கான 2 வீடியோஸ் கீழே இருக்குது. அதையும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கார் மறுபடியும் ஸ்டார்டிங் பிளேஸ்க்கே வந்துடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி, வடிவியல். இந்த வடிவியல் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதில் இணைய கோணங்கள், அடுத்தடுத்துள்ள கோணங்கள், அப்புறம் குத்துக்கோடுகள், இப்படி நிறையா இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு படத்துலையும் உள்ள ஆங்கிளில் அந்த டாட்டை பிடிச்சி நம்ம மாற்றும் போது அந்த கோணங்கள் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே மாற்றும் போது அதனுடைய அளவுகளும் கீழே மாறும். ஸோ அதை வச்சு பசங்க இதில் நிறையா கற்றுக்கலாம். கீழே உள்ள இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, குத்துக்கோடுகள், அதில் இந்த 3 லைன்லையுமே டாட் இருக்கும். ஸோ அந்த 3 லைனில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் திருப்பி அந்த கோணங்களை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது தகவல் செயலாக்கம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் இருக்கும், கீழே நிறைய பிளாக்ஸ் இருக்கும், சைடில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் உள்ள டாட்டை நம்ம நகர்த்த இங்கே டிசைன்ஸ் மாறிட்டே வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே கீழே உள்ள பிளாக்ஸை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போய் அந்த டிசைனுக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணணும். அதுதான் இந்த கேம். ப்ளூ கலர் டாட் இருக்கும், ரெட் கலர் டாட் இருக்கும். எல்லா பிளாக்ஸ்லையுமே 2 டாட் இருக்கும். ஸோ இந்த ப்ளூவை மூவை பிடிச்சி நகர்த்துனீங்க அப்படின்னா இந்த பிளாக் மூவ் ஆகும். ரெட்டை பிடிச்சி நகர்த்துனீங்க அப்படின்னா பிளாக் டேர்ன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த இதுக்கு போகணும். இல்லை இதுவே நான் மறுபடியும் விளையணுன்னா கீழே ரீசெட்டுன்னு ஒரு சின்ன பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுக்கும்போது மறுபடியும் எல்லா பிளாக்ஸும் வெளியில் வந்துடும். நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடலாம். அதே போல் இந்த சைடில் உள்ள டாட்டை நகர்த்தி எல்லா டிசைன்லேயும் நம்ம செட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 இணைய செயல்பாடுகளுமே கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you.